வணக்கம், நான் டாக்டர் தீபிகா ஃப்ரம் குரு ஹோமியோ கிளினிக் சேலம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, உயர் ரத்த அழுத்தம். இது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குதுங்க, எதனால் வருது, இன்னும் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன் ஒருத்தருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டான தூக்கம் இருக்காது அவங்களுக்கு. அதாவது ஒரு பாடிக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அந்த பாடியோட மெட்டபாலிசம் கரெக்டாக ஆக்டிவிட்டி ஆகும். ஸோ அவங்க ரெஸ்ட்டு கொடுக்காம நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மெட்டபாலிசம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் பிளட் ப்ரெஷர் வருது. ஒரு பாடிக்கு ஒரு 6-7 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவை. ஸோ நல்லா தூங்கினாவே வந்து இந்த பிளட் ப்ரெஷர் வரதை நம்ம தடுக்க முடியும். ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எதுக்கு அதால் டென்ஷன் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப மெடிடேஷன் பண்ணியோ இல்லை ஒரு இயற்கையான ஒரு வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி ஒரு ரெகுலரான ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இது இவங்களாம் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சால்ட் இன்டேக் அதிகமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பிளட் ப்ரெஷர் வரதுக்கு காரணமே வந்து நம்ம பாடியில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பிளட் ப்ரெஷர் வருது. அதாவது நம்ம கிட்னிலேருந்து எக்ஸஸான சோடியம் வந்து வெளியே ஏற்றாததுனால தான் வந்து நமக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான காரணம், மெயின் ரீசன் அதுதான். ஸோ இவங்க சால்ட்டு இன்டேக் எடுத்துக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஹாஃப் சால்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சால்ட்டு போட்டு ஸ்டோரேஜ் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஊறுகாய், தென் அப்பளம், வடகம், அந்த மாதிரி அதெல்லாம் உப்பு அதிகமாக போடுவாங்க. தென் வந்து ஸ்டோரேஜ் பேக்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உப்பு அதிகமாக இருக்கும், அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டெய்லியும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட பாடியில் இருக்க எக்ஸஸான சால்ட்டை வந்து வெளியேற்றத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. தென் பொமக்ரேனேட்டு, தென் கார்லிக், பூண்டும் இஞ்சி வந்து ரெகுலரான ஃபுட்ஸில் வந்து சேர்த்திக்க பார்க்குங்க. ஒரு வேளை ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கிறதுனால வந்து உங்களை பிளட் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த அதிகமாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. தென் டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் உங்கள் இன்டேக்கில் அதிகமாக இருந்தாவே வந்து உங்கள் பிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் ஹோமியோபதிக் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்லிக்லேருந்து எடுக்கக்கூடிய மெடிசன் ஒன்று இருக்குது, அல்லியம் சட்டைவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான டோசேஜ், பொட்டன்சி ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறப்போ வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இதிலே வந்து ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் வேரி ஆகும். ஒரு சிலருக்கு பிபி அதிகமாகிறதுனால தலைவலியோ இல்லை மயக்கம் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்களுக்கு அதை ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்துக்கோங்க, நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.